வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி என்னலாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க? என்னலாம் மக்கள்ட்ட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரி 10ல இருந்து 15 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணக்கூடிய சிறந்த கம்பெனிகளை அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கம்பெனியோட அனலைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 86,542 கோடி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,381 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா 1,472 ரூபா வரையும் ஹை போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 1,128 ரூபா வரையும் லோ வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 268 கோடி ரூபாய் இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 59.4% வந்து அவங்க ஷேர் அவங்களே ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 9.28% இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth இருக்கு. ரிசர்வ் பாத்தீங்கன்னா 6,837 கோடி இந்த கம்பெனி ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 1,182 கோடி இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் பாத்தீங்கன்னா 18,000 கோடி கிட்ட அவங்க வந்து சேல்ஸ் பண்றாங்க. இவங்க கம்பெனி சேர அவங்க பிளட்ஜ் பண்ணல. நம்ம முக்கியமா பாத்தீங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த கம்பெனியா இருக்கு. இவங்களோட ஒட்டுமொத்த சார்ட், அதாவது 2006ல இருந்து 2024 வரையும் இந்த கம்பெனியோட சார்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது. இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி 2006ல பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சில தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,400 ரூபாய்க்குல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1,400 ரூபா அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொரோனா டயத்துல மட்டும்தான் அவங்க இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுனை வந்து சந்திச்சிருக்கு ஒழிஞ்சு, அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேகமா டவுனை சந்திச்சிச்சோ அதை விட அதிகமா பார்த்து எந்த அளவுக்கு இந்த கம்பெனி வந்து மேலே போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. எப்பவுமே ஒரு நல்ல ஸ்டாக்கு எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அது விழுகிற வேகத்தை விட 2 மடங்கு வேகத்துல அது மேல எந்திரிச்சிடும். அதுக்கு உதாரணம் தான் இந்த மாதிரி கம்பெனி நம்ம சொல்லலாம். லாங் டைமுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஒரு 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 ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட பணம் வந்து எந்த அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டு மேல போய்கிட்டே இருக்குன்னு பாருங்க. 2006ல 10 ரூபால இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1,400 ரூபாய். எத்தனை மடங்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பாருங்க. இதனாலதான் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்க ஒரு மிகப்பெரிய வழியா இருக்கும். இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2012ல 6,400 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய லெவலில் டிகிரீஸ்ல எந்த இடத்துலையும் வரல. இப்போ 2023ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 கோடி கிட்ட அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 2012ல 6,000 கோடி பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ 2024ல 18,000 கோடி கிட்ட அவங்க சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 2012ல பாத்தீங்கன்னா 370 கோடி தான் அவங்க பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1,182 கோடி ரூபாய் அவங்க வந்து இயர்லி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பாருங்க. சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு மல்டிபிளேயர் ஆகக்கூடிய கம்பெனிக்கு முக்கியமான ஒரு நம்ம பார்க்கணும்னா அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ற கம்பெனி. அந்த சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு, அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்குன்னா லாங் டைமுக்கு இந்த மாதிரி கம்பெனியை கண்டிப்பா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும்னா ரிசர்வ், பாரோவிங்ஸ். இந்த கம்பெனி எவ்வளவு ரிசர்வ் வச்சிருக்காங்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து கடன் எவ்வளவு வச்சிருக்காங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த கம்பெனி வந்து ஒரு அமௌண்ட் வந்து 6,837 கோடி ரூபாய் ரிசர்வ்னு சொல்லி தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி கடன் பாத்தீங்கன்னா 268 கோடி ரூபாய் தான் கடன் வச்சிருக்காங்க. கடனை பாத்தீங்கன்னா வெறும் கம்மி, அந்த அவங்க வச்சிருக்க ரிசர்வ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால இந்த கம்பெனிக்கு கடன் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல ப்ரொமோட்டர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59% அவங்க ஹோல்டு பண்றாங்க. டிசம்பர் 2023 வரையும் பாத்தீங்கன்னா 59% வந்து அவங்க கம்பெனி ஷேரை அவங்களே வந்து 59% ஹோல்டு பண்றாங்க. அதுக்கடுத்து எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 23% ஹோல்டு பண்றாங்க. டிஏ பாத்தீங்கன்னா 10% ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பாத்தீங்கன்னா வெறும் 6% தான் ஹோல்டு பண்றாங்க. ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனி என்னெல்லாம் கன்சூமர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கன்சூமர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதாவது டேபிள் ஃபேனு, சீலிங் ஃபேனு, இந்த மாதிரி எல்லா வகையான ஃபேனும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டு, நம்ம ஹோமுக்கு தேவையான ஆர்ட் லைட்டு, அதுல இருந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான லைட்டு எல்லாமே அவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளையன்சஸ், வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள், சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் பண்றாங்க, ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் பண்றாங்க, சோலார் வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி அதுலயும் நிறைய வெரைட்டி பண்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏர் கூலர்லயும் 4 வகையான ஏர் கூலர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வாட்டர் பியூரிஃபையரும் பண்றாங்க, ஆர்ஓ வாட்டர் ஹீட்டர் பண்றாங்க, யூவி வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் பண்றாங்க.
பர்சனல் க்ரூமிங் பண்றாங்க. மென்னுக்கும் பண்றாங்க, உமனுக்கும் பண்றாங்க. ஸ்கின் கேர் பண்றாங்க. அதுக்கடுத்து போனா லடாய் கஸ்டமர் டியூரபிலிட்டி வந்து ஏர் கண்டிஷனரு, ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த மாரி பொருட்களும் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் இந்த மாரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சோலாரும் பண்றாங்க. ரூப் சோலாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஆன் கிரிட், ஆஃப் கிரிட் இந்த மாரி இதுவும் பண்றாங்க. இன்வெர்டரு, பம்ப் நம்ம முக்கியமா வீடுகளுக்கு தேவையான மோட்டார் வகையான பம்புகள் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சுவிட்சஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. சுவிட்ச் கியர் அந்த தேவையான ட்ரிப்பர் இந்த மாதிரி பொருட்களும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமான ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல பர்சனல் லைட்டிங் சொல்லிட்டு ஒரு சில பொருட்கள்லாம் ஸ்ட்ரீட் லைட்டு, எல்இடி லேம்ப், டோர் லைட் இந்த மாதிரி இதுல மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சோலாருக்கு தேவையான பொருட்களும் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெவி டியூட்டி ஃபேன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கேபிள்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹெவி மோட்டார்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து சுவிட்சஸ், அதுக்கான கண்ட்ரோலர்ஸ் இந்த மாதிரி பொருட்களும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பவர் குவாலிட்டி சொல்யூஷன் சொல்லிட்டு அந்த பவர் கெப்பாசிட்டர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பெரிய பெரிய பொருட்களும் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லாங் டைம்ல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மல்டிபேக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னாலே இவங்க வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே தேவைப்படுற பொருட்களா தான் இருக்கும். ஒரு நல்ல பிராண்டா வாங்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி பிராண்டா நம்ம வந்து முதல்ல போய் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வாங்குவோம். ஏன்னா அவங்க நம்பிக்கைத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மாதிரி கம்பெனிகள் என்னைக்கும் அழிவு இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க நல்ல நிர்வாகத்தை கரெக்டா சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட் அது மாதிரி மேல மேல கொண்டு போய்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி லாங் டைம்ல ஒரு மல்டிபேக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி வேற என்ன கம்பெனி அனலைஸ் பண்ணலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.